பட் ஃபேமிலி, நான் என்னோடய பர்த்டே விலாக்லேயே காமிச்சிருப்பேன். என்னோடய பர்த்டேக்கு என்ன வேணும்னு என் ஹஸ்பண்ட் கேட்டப்போ, காலில் வெடிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் அந்த வெடிப்பை ஹீல் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது டூல் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதை தான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன் பர்த்டே அக்டோபரில் வந்தனால நாங்கள் செப்டம்பர் எண்டுலேயே வந்து இதை வாங்கிட்டோம். அப்போ நாங்கள் பழைய வீட்டில் அந்த அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருந்தோம். ஸோ இந்த வீடியோ முக்கால்வாசி அங்கே எடுத்ததாக தான் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ரொம்ப வருஷமாக காலில் வெடிப்போடு இருக்கிறவங்களும் சரி, இல்லை என்ன மாதிரி புதுசாக கொஞ்சம் கால் வெடிப்பு வந்து அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறவங்களுக்கும் சரி, இது ஒரு யூஸ்ஃபுல்லான டூலாக இருக்கும். வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். பாக்ஸ் இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணதுமே நமக்கு வந்து இந்த அகாரோ கேலஸ் ரிமூவர், அதாவது இந்த வெடிப்பு கிராக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான இந்த மெஷின் வந்து 1 year வாரண்ட்டி இருக்குது. ஸோ அதுக்கான வாரண்ட்டி கார்டு இருக்குது. நம்ம இதை வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். நமக்கு வந்து யூசர் மேனுவலும் இருக்குது, எப்படி எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த மெயினான அந்த ரிமூவரோட அந்த மெஷின் பேஸ். இது வந்து ஒரு கேப்போடு வருது. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாலும் எந்த ஒரு டஸ்ட்டோ எதுவோ வந்து படாது. ஸோ இது வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இது கூடவே வந்து ஒரு ரோலர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இன்னும் 2 இருக்குது, 2, 3. இது வந்து நீங்கள் நான் அமேசான் லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன், அதுலேயே பாருங்கள். ஒன்று வந்து சின்ன சின்னதாக கிராக்ஸ் இருக்கிறதுக்கு, லைட்டாக அழுக்கோடு இருக்கிற கிராக்ஸ் இருக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும் கிராக்ஸ் பார்த்தீங்கன்னா. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கோடு ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். சில நேரம் செப்பல் போடாமையே நான் நடந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த கிராக்ஸ் அப்படியே கொஞ்சம் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். சில பேருக்கு அந்த கிராக் வந்து ரொம்ப அகலமாக ரொம்ப குழந்த மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து அந்த ரொம்ப வெடிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ரோலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ரிமூவ் பண்ணுறதும் ஈஸி போல். இங்கே சைடில் வந்து 2 பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நான் அப்படி ப்ரெஸ் பண்ணேன்னா இது அப்படி ஈஸியாக வெளியில் வந்துடுது. அதே மாதிரி எனக்கு ஒன்றை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொன்று மாட்டணுன்னா இந்த இடத்துல வச்சு இப்படி அழுத்தம் கொடுத்தனாவே இதாகிக்குது. இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே இருக்கான்னு பார்த்துருவோம். ப்ரொடெக்டிவ் கவர், எஸ் இருக்குது. யூனிக் ரோலர் ஃபஸ்ட்டு இருந்தது இது. கிரைண்டிங் ஹெட், ஓகே இது ரோலர்னு நினைக்கிறேன். பி ஆப்ஷன், எஸ் பி இருக்குது. கிரைண்டிங் ஹெட்டு இன்னொன்றும் இருக்குது. ரிலீஸ் பட்டன் சைடில் இருக்குது. ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் சென்டரில் இருக்குது. சார்ஜிங் இண்டிகேட்டர் லைட் இங்கே வரும் போல் இருக்குது. நம்ம சார்ஜ் பண்ணோம்னா அதுவும் பண்ணி பார்த்துருவோம். சார்ஜிங் சாக்கெட் எஃப் எங்கே இருக்குது? இங்கே. எஸ், சார்ஜிங் சாக்கெட் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் யூஎஸ்பி ஒயர், எஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. ப்ரஷ், ஏன்னா அந்த மேலே இருக்கிற அந்த ரோலர்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, ஒன்ஸ் யூஸ் பண்ண அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட் எங்கே இருக்குது? எல்இடி லைட் இதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஆன் ஆகுதா ஆஃபில் இருக்கான்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு எல்இடி லைட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் மென்ஷன் பண்ணிக்கிறது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம மேனுவலை படிச்சுட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எல்லா ரோலர்ஸ் மேலேயும் போட்டிருந்தாங்க. கரெக்டாக அதை பிரிக்கிறதுக்கு, ஈஸியாக பிரிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று நல்லா தெரியும். இருங்க, இதில் தெரியுதான்னு நான் காட்டுறேன். சாரி, பல்லு பல்லாக இருக்குது அந்த பேப்பர். அங்கே நம்ம வந்து கை வச்சு டேர் பண்ணோன்னா ஈஸியாக வந்து அந்த ரோலரில் இருக்கிற பேப்பரை வந்து நம்ம டேர் பண்ணி எடுத்துடலாம். பற்றி அவ்வளோவா யாராவது ஃபெமிலியராக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ப்ராண்ட் பற்றி சொல்கிறேன். ஆல்ரெடி இதே ப்ராண்டில் தான் நான் வந்து ஹேர் ட்ரையர் வச்சுருக்கேன். ஸோ இந்த அகாரோன்ற ப்ராண்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறையா இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸில், ட்ரிம்மரில், அப்புறம் வந்து எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்ஷு, மசாஜர், அது எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது. பாருங்கள், நான் வந்து இந்த சேம் அகாரோ அப்படின்ற ப்ராண்டில் தான் நான் வந்து ட்ரையரும் வச்சுருக்கேன்.
நான் அவ்வளோவா ட்ரையர் யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. பட் இந்த பர்டிகுலர் ஹேர் ட்ரையர் எதுக்கு வாங்கினா, சம் எமர்ஜென்சி பர்பஸ்க்காக. திடீர்னு ரொம்ப ஏர்லி மார்னிங் ஒரு கல்யாணத்துக்கு கிளம்புறோம், இல்லை ஃபங்க்ஷன் போகிறோம், இல்லை எங்கேயோ ஊருக்கு போகிறோம், தலை அப்படியே போட்டுட்டு போனேன்னா எனக்கு அன்றைக்கி ஹோல் டே பயங்கர ஹெட்டேக் வரும். ஸோ அதனால் நான் இந்த ஹேர் ட்ரையரை வந்து ரொம்ப தேடி வாங்கினேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் ட்ரையரில் வந்து 3 செட்டிங்ஸ் இருக்குது. இது வந்து ஆஃபு, அதுக்கு மேலே புஷ் பண்ணிங்க அப்படின்னா கோல்டாக வரும் ஏரு, அதாவது நார்மல் ஜில் காற்று மாதிரி வரும். நான் அதில் மட்டும்தான் ஹேர் ட்ரை பண்ணுவேன். அதுக்கும் மேலே இல்லை ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற ஹேர் அப்படின்னா 1ல் வச்சு அவங்க வந்து கொஞ்சம் வார்மாக வரும் காற்று, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நல்லா சூடாக வேணும் அப்படின்னா 2ல் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து வர்த் பையிங், ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஹேர் ட்ரையர். இப்பயும் வருது, எனக்கு கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இது வாங்கி. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த பிராண்டில் அதுவும் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு டேமேஜஸ் எதுவும் ஆகிடக்கூடாது. ஏன்னா நானே இப்போது ரேராக யூஸ் பண்ணுறேன். அந்த ரேராக யூஸ் பண்ணுறப்பவும் ஹேர் ஹீட் ஆகி எதுவும் பிரேக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கோல்டு ஆப்ஷனில் இருக்கிற இது மட்டும் யூஸ் பண்ணுவேன். அது பர்டிகுலராக இந்த ஹேர் ட்ரையரில் இருக்கும், எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்னொன்று மறந்துட்டேனே, இதை வந்து சேஃபாக நம்ம எல்லா நேரமும் இந்த பாக்ஸ்குள்ளேயே வச்சுட்ருக்க முடியாதுல்ல. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு சேஃபாக போட்டு வைக்கிறது க்யூட்டாக ஒரு குட்டி பவுச்சும் கொடுத்துருக்காங்க. மேபி நம்ம இதை எதுக்காக வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த ரோரை போட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை நமக்கு வேறு ஏதாவது தேவை இருந்ததுன்னா கூட அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ காலில் தேய்க்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு நான் வந்து ஆன் மட்டும் பண்ணி பார்க்குறேன். இந்த ஆன் ஆஃப் கண்ட்ரோல் நல்லா சுற்றுது. இது வந்து இப்போ கை வைக்க வேண்டாம், ஏன்னா அந்த இதில் மேனுவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காலில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த ஸ்கின்லேயும் யூஸ் பண்ணாதீங்கன்னு போட்டிருக்காங்க. வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். மட்டும் பார்த்தா எப்படி இருக்குன்னா, அந்த பியூமிக் ஸ்டோன்லலாம் ஒரு இந்த சொர இதாக இருக்கும்ல, அந்த மாதிரி கல் மாதிரி தான் இருக்குது இதுவும். சார்ஜும் போட்டு காமிச்சிட்றேன் நான் உங்களுக்கு எப்படி சார்ஜ் ஏறுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வாங்கினாலும் எங்கள் அப்பா வந்து வாங்கின உடனே ஒரு 2-3 ஹவர்ஸ், இல்லை மொபைல் ஃபோன்லாம் வாங்கினா 6 ஹவர்ஸ் சார்ஜ் போடணும்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஒரு 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி நம்ம சார்ஜ் போட்டு ஃபுல் ஆக்கிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். அவங்க கொடுத்த அதே யூஎஸ்பி கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட் ஆன் பண்ணால், ஸ்விட்ச் ஆன் பண்ணால் இங்கே நமக்கு வந்து அந்த எல்இடி லைட் வந்து எரியுது. ஸோ இது நமக்கு வந்து சார்ஜ் ஏறட்டும். ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆனால் இங்கே க்ரீன் ஆகுதா அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கரெக்டாக 2 ஹவர்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகி க்ரீன் வந்துடும் ரெகுலராகவே. அப்புறம் 45 மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெடிப்பு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு வெடிப்பே இருக்காது. ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ உள்ள கிளாஸ் ரூம்குள்ளே வந்து ஸ்லிப்பை போட மாட்டோம். ஸோ அப்போ வந்து பேர் ஃபுட்டில் நடக்கிறப்போ எனக்கு வெடிப்பு வர ஆரம்பிச்சிது. அதுவும் கொஞ்சம் நாள் நான் என்ன பண்ணேன், போய் பார்லரில் போய் பெடிக்யூருக்கு ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து ஷூ சாக்ஸ்ன்னு போட ஆரம்பித்து சாக்ஸோடு தான் உள்ள எங்கேனாலும் கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டு இருந்தேன். அதனால எனக்கு அப்போ கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருந்தது. இப்போது எனக்கு வீட்டுக்குள்ளே நடக்கிறப்போ இந்த மேட்டில் கால் வைக்கிறப்போ ஏன்னு தெரில, இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப மேபி இப்போ தான் நான் ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று வேலை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து வெடிப்பு வராருன்னு. வெடிப்பு மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் ஹார்டாக, சாஃப்டாக இல்லாமல் ஹார்டான மாதிரி ஆயிடுச்சு. அதனால சரி ஓகே. ஒவ்வொரு தடவையும் பார்லரில் பெடிக்யூர் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே வந்து நார்மலாக ஒரு இடத்துல போய் பண்ணணும் அப்படின்னாவே 750-800 அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பிராண்டட் பார்லர்ஸ் அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளீட் பெடிக்யூர் பேசிக்கே 1200-1300 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் வந்து சில பிராண்ட்ஸ்லேருந்து அந்த பெடிக்யூர் பண்ணிக்கிறதுக்கான அந்த ராக் சால்ட்டு அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நான் அதெல்லாம் வீட்லேயே பண்ணிப்பேன். ஆனால் இந்த கிராக் மட்டும் எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு நானும் இந்த பியூமிக் ஸ்டோன்லாம் வச்சு தேய்ச்சி பார்த்துட்டேன், பட் வரல. அப்புறம் சில இதெல்லாம் வீடியோஸ் அந்த இதெல்லாம் படித்தப்போ ஆர்டிக்கல்லாம் படித்தப்போ என்ன போட்டிருந்ததுன்னா, ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக சரி பண்ணிவிட்டு மெயின்டெனன்ஸ் வேணால் அந்த பியூமிக் ஸ்டோன் வச்சு பண்ணிக்கலாம். பட் இவ்வளோ கிராக்காக இருக்கிறத வந்து பியூமிக் ஸ்டோனில் வந்து ரப் பண்ணி சரி பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் நான் இதை வாங்கினேன். இப்போ நம்ம வந்து காலை சுடுதண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிராக் ரிமூவல் மிஷினை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். காலில் வெடிப்பு இருந்தாலும் இல்லைனாலுமே காலை ஒரு 10லேருந்து 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஒரு மாதிரி சோக் பண்ணி ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது வந்து காலுக்கும் நல்லது, நம்ம மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். நான் வந்து இடையில ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுக்காமல் விட்டுட்டேன், ஆனில் இருக்குதுன்னு நினச்சிட்டேன். ட்ரைபாடில் இருந்ததுனால லைட்டாக நோர தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு ஒரு 2 ட்ராப்பு, கல்லுப்பு,
லெமனை ஸ்குவீஸ் பண்ணி விடலாம். இல்லைனா இந்த மாதிரி தெரப்யூட்டிக் ஃபுட் சால்ட் விற்கும். இந்த மாதிரி வாங்கி அந்த பேக்கெட்டை வந்து வார்ம் வாட்டரில் எம்டி பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும். அந்த பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸு, பீட்ரூட் ட்ரை பண்ணது, லெமன் ட்ரை ஆன பீஸ் எல்லாமே இருக்கும். அதுவும் நல்லா இருந்தது. நார்மலாக நீங்கள் வீட்டில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டும் நீங்கள் வந்து காலை கொஞ்சம் நேரம் வெறும் வெதுவெதுப்பான தண்ணியில் ரொம்ப நேரம் ஒரு 10 to 15 minutes நல்லா ஊற விட்டுட்டு காலை எடுத்து எந்த காலை ஃபஸ்ட்டு நீங்கள் வெடிப்பு க்ளீன் பண்ண போகிறீங்களோ அந்த காலை வந்து டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு நீட்டான கிளாத் வச்சோ தொடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வெடிப்பு ரிமூவ் பண்ணுற டூலை வந்து நம்ம காலில் யூஸ் பண்ணுறப்போ காலில் அவ்வளோவா ஈரம் இருக்கக்கூடாது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேலஸ் ரிமூவருக்கு வந்து 3 இன்டர்சேஞ்சபிள் ஹெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் காலில் வெடிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் அந்த ஹெட்டை சேஞ்ச் பண்ணி மாற்றி மாற்றி பார்த்து ரிமூவ் பண்ணிக்கலாம். வெடிப்பு வர்றதுக்கு முன்னாடியுமே சரி, நமக்கு வந்து அந்த காலோட அந்த பாதம் வந்து ரொம்ப திக்காக ஆக ஆரம்பிக்கும். அந்த இடத்துல போய் டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து போய் செடிமெண்ட் ஆகி அதில் போய் அழுக்கு இருக்கிறதெல்லாம் தான் அந்த கிராக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி உள்ளே போய் செட்டில் ஆகிக்குது. ஸோ அந்த டெட் ஸ்கின்ஸை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த திக்கான லேயரையும் ஷெட் பண்ண வைக்கும், கீழே விழ வைக்கும். அந்த இதில் பார்த்திங்கன்னா தூசாக விழுகும். அதனால ஒன்றும் இருக்காது, ஒரு பெயினுமே இருக்காது, எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் இதை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டிங்கனாவே கொஞ்சம் சாஃப்ட்னஸை நல்லாவே ஃபீல் பண்ணலாம். நீங்கள் அந்த டெட் செல்ஸ்லாம் தான் ரிமூவ் பண்ணது இந்த இடத்துல தூசு மாதிரி விழுந்திருக்கும். அதை நீங்கள் அந்த ப்ரஷ் மூலமாக க்ளீன் பண்ணலாம். ப்ரஷ் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் ஆன் பண்ணக்கூடாது. இந்த கேலஸ் ரிமூவரை ஆன் பட்டனே பண்ணக்கூடாது. ஒன்ஸ் ப்ரஷ் வச்சு அந்த தூசெல்லாம் வந்து தட்டுனதுக்கப்புறம் நம்ம தாராளமாக தண்ணியிலையும் காட்டலாம். இது வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃப். தண்ணியில் காட்டுறப்ப என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, ஆன் பண்ணி அந்த ரோலானை வந்து சுத்த விட்டு அப்படியே தண்ணியில் காட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி அந்த அழுக்கெல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும். இது இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டிப் சொல்கிறேன் காலை பார்த்துக்கிறதுக்கு. என் கால் ரொம்ப பேத்தட்டிக்கான கண்டிஷனில் தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாக நான் ஓரளவு மெயின்டைன் பண்ணுறேன். நான் ஆறுமுகம் ஃபேஸ் பேக் காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஃபேஸ் பேக் எப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வரும். அதை கை காலுக்கெல்லாமும் யூஸ் பண்ணலாம். நான் என்னைக்கெல்லாம் இந்த தண்ணியில் காலை வச்சு சோக் பண்ணிவிட்டு இந்த கேலஸ் ரிமூவர் யூஸ் பண்ணுறனோ அன்னைக்கெல்லாம் இந்த ஃபேஸ் பேக்கையும் ரெடி பண்ணி காலுக்கும் போட்டுட்டு அக்கடான ஒரு 10-15 minutes காய விட்டுருவேன். காஞ்சதுக்கப்புறம் கழுவுனா ஒரு பிரைட்னஸும் கிடைக்கும், காலும் நல்லா க்ளீனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியும், அந்த குட்டி குட்டியாக கிராக் லைன்ஸ் தெரிஞ்சதெல்லாம் கம்ப்ளீட்டாக மூடி இருக்கும், சாஃப்டாக இருக்கும் காலே. ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் ஏதாவது இருந்துச்சுனாலும் சரி, கோகோனட் ஆயில் இருந்தாலும் சரி, இல்லை ரெடிமேட் ஆலிவேரா ஜெல் இருந்தாலும் சரி, அது உங்கள் ஆப்ஷன் தான். அதை நீங்கள் கால் முழுக்க இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அதுதான் அந்த சாஃப்ட்னஸையும் மாய்ஸ்சரையும் வந்து உங்களுக்கு கால்லையே ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்த ஒரு பொருளையுமே யூஸ் பண்ணிவிட்டு யூஸ்லேயே வந்து நம்ம சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வெடிப்பு இருக்குங்கிறத பொறுத்து வாரத்தில் ஒரு தடவை 2 வாரத்துக்கு ஒரு தடவைன்னு யூஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் தெரியும். நம்ம ஃபேஸ்க்கு கொடுக்குற அளவுக்கு கேர் ஈக்குவலாக கை காலுக்கும் கொடுக்கணும். அது அழகுங்கிறத தாண்டி உங்களோட செல்ஃப் ஹைஜீனுக்கும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மெனுகார்ட் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.